கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 61 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீதுக்கு எட்டாத உயரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தரை நினைக்கிறதும், கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை அவன் யோசித்து கொண்டே இருந்தான். அவன் எப்பொழுதெல்லாம் கீழே விழுகிற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவனை நினைத்து பார்க்காத உயரத்திற்கு தேவன் கொண்டு போய் விடுகிறார். அவனுக்கு எட்டாத உயரம்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உன் கனவுல கூட நீ நினச்சா நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் பார்த்த கனவு வேணா நிறைவேறாமல் இருக்கலாம், கனவுல நடக்காது, ஆனால் நிஜத்தில் நடக்கும். எப்படி நடந்தது தெரியுமா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அரண்மனை வரையிலையும் எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போனார். தாவீதுக்கு எட்டாத உயரம் அப்படி கிடைச்சது. எனக்கு எப்படி தெரியுமா எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்? சங்கீதம் 102 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாளை தள்ளினீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஆளை கீழே இருந்து தள்ளி விட்டா ரொம்ப அடிபடாது. மேலே இருந்து தூக்குற மாதிரி தூக்கிட்டு பொத்துன்னு கீழே போட்டால் உயிர் போக கூட சான்ஸ் உண்டு. தாவீது சொல்கிறாரு, நீர் என்னை உயர தூக்கினீர், ஆனால் தூக்கின மாதிரியே கீழே தள்ளுகிறீர், எதற்காகன்னு. தேவ பிள்ளைகளே, இந்த கழுகு பார்த்துருக்கீங்களா? இந்த கழுகு தன்னுடைய பிள்ளைகளை குஞ்சுகளை எல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கும். யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த தாய் யோசிக்குமா, இனி ஏன் பாதுகாப்புலேயே இருந்தால் நீ இப்படியே இருந்து போயிடுவேன்னு சொல்லி உயர எடுத்துட்டு போமாம் தன் பிள்ளைகளை. உயர கொண்டு போகும்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குமா. என்னன்னு பாருங்க, எங்கள் அம்மா எனக்கு உலகத்தையே சுற்றி காட்டுறாங்க, எவ்வளவு ஹைட்டாக என்னை உயர்த்தி வச்சுருக்காங்கன்னு. இது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உயர கொண்டு போய் பொத்துன்னு கீழே போட்டுருமா. இது வர்ற ஸ்பீடில் யோசிக்குமா, இதுக்கு தானா என்னை உயர கூட்டிகிட்டு போனேன், இதுக்கு தானா என்னை கோபுரத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னு. அது கீழே விழுற நேரத்தில் அது பறக்க ஆரம்பிச்சிருமா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களை யாராவது மேலே இருந்து தள்ளி விட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் சாகிறதுக்காக தேவன் அதை அனுமதித்திருக்க மாட்டாரு. எட்டாத உயரத்திற்கு நீங்கள் பறக்கிறதற்காகத்தான் தேவன் அதை அனுமதிச்சிருப்பார். பறக்கக்கூடிய ஸ்கில்லு உனக்கு இருக்குதுன்னு சொல்றதுக்காகத்தான் தேவன் அதை அனுமதித்தாரே தவிர உன்னை சாகடிக்கிறதற்காகவோ, உன்னை கஷ்டப்படுத்துகிறதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துகிறதற்காகவோ தேவன் அதை அனுமதித்திருக்கவே மாட்டார். தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எட்டாத உயரத்திற்கு தாவீதை கர்த்தர் கொண்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன் தகப்பனாலே கீழே தள்ளப்பட்டான், தன் சகோதரர்களாலே கீழே தள்ளப்பட்டான். ஆனால் யாரெல்லாம் தள்ளினார்களோ அப்பொழுதுதான் தாவீதை பறக்கும்படி தேவன் உயரத்தில் கோபுரத்தில் உயர்த்தினார். இன்னைக்கு யாராவது உன்னை கீழே தள்ளிட்டாங்க, யாராவது உன்னை நிராகரிச்சிட்டாங்க, யாராவது உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா கவலைப்படாத, நீ பறக்க ஆரம்பிக்க போறேன்னு அர்த்தம். உண்மையிலே என்னையெல்லாம் நிறைய பேர் கீழே தாங்க தள்ளி விட்டுட்டாங்க. நிறைய பேர் கூட வச்சிருக்கிறேன்னு சொன்னான், நிறைய பேர் உன்னை நான் பார்த்துக்கிறேன்னெல்லாம் சொன்னான்.
நிறைய பேர் உனக்கு ஊழியத்தை வாங்கித்தாரேன்னெல்லாம் சொன்னான். ஆனால் அவங்களையெல்லாம் காணும். ஆனால் என்ன உயரத்தில் கர்த்தர் உயர்த்தினவரை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ கீழே தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு நீ பறக்க போகிறேன்னு. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். உயரத்தில் பறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.